நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு திருப்பு திருப்பண்டு வேகமா அடிச்சு கேட்டார், தம்பி என்ற 7 வயசு படியன் வந்து எங்கட பேத்தி அவற்ற பேத்திக்கு அதாவது தன் தாய்க்கு வந்து டயபெட்டிக்காக விறகரிசி சோறு செய்து வச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டான். இது ஏதாவது பிரச்சனையா, என்ன ஒரு பிரச்சனையும் வராதா என்ன மாதிரி கேட்டேன். இப்ப நான் யோசிச்சேன்டா, இவ்வளவு நாளா நான் ஏதோ என்னத்த மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், ஏன் இப்படி கத்தி கொண்டிருக்கிறேன், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆரோக்கியங்களை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறேன், இன்னுமே அதுன்ற புரிதல் வந்து எல்லளவும் ஏற்படையில்லைன்றத எண்ணி கவலை அடைஞ்சேன். உண்மையாவே வந்து இந்த சிறுதானியங்கள் என்று சொல்லப்படுற இந்த தானியங்கள் இப்ப ஒரு குழந்தை வந்து பால் தாய்ப்பால் குடிச்சதுல இருந்து திட உணவுக்கு மாறுற அந்த பருவத்துல தொடக்கம், ஒரு வயது முதிர்ச்சி காரணமாக உணவு சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில இருந்து மரண படுக்கைக்கு போறதுக்கு வேற அந்த கஞ்சி அதுகள் குடிச்சு வேற சிறுதானியத்தின் கஞ்சிகள், சிறுதானியத்தின் கூடுகள், சிறுதானிய உணவுகளை வந்து தொடர்ச்சியா சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அதாவது ஆரோக்கியத்தின் அடிப்படை மூலாதாரம் வந்து சரியான உணவு, நல்ல ஆரோக்கியமான நஞ்சற்ற உணவு தான் உண்மையாவே ஆரோக்கியத்துக்கு மூல காரணமா இருக்கும். அதுல சிறுதானியம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. நாங்க எப்ப சிறுதானியத்தை சாப்பிடணும்ன்றத வந்து சரியான விழிப்புணர்வு இல்லாதான் பெரிய பிரச்சனை.